பிரைஸ் த லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, எஃப்எம்பிபி கருங்கல் சோன் சார்பாக மகாராஷ்டிரா மாநில எஃப்எம்பிபி அமைப்புகள் பார்வையிடப்பட்டன. ரம்பகேஸ்வர் ஆலயத்தை தொடர்ந்து குஹத்வாடா ஆலயம் பார்வையிடப்பட்டது. இந்த ஆலயத்தின் முகப்பு எதிர்ப்பாளர்களால் இடிக்கப்பட்டது. 2 வருடங்களாக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் ஆலய ஆராதனைகள் முடங்கி போயுள்ளன. இந்த ஆலயம் பிரதிஷ்டை ஆகிறது எனக்கு கால் வரணும்னு சொல்லி இவர் மரத்தை தூக்கிட்டு வந்து ஜெபம் பண்ணியிருக்காரு. கடைசி எல்லாமே வச்சு இங்கே வேலை நடந்துட்டு இருக்கோம். அவர் படுத்தவர் எடிகேஷன் நினைக்கிறேன். அவர் படுத்துட்டு எழுப்பி பார்த்தா கால் சரியாயிடுச்சு. நொண்டி கால் சரியாயிடுச்சு, உடஞ்ச கால். அப்புறம் நல்லா நடக்க காலம் பலம் கொடுத்தாரு. பாலு, இது அவருடைய தம்பி பையன். இவனுக்கு வந்து கண்ணு தம்பி பையன், அவருக்கு தம்பி பையன். இப்போ இவருக்கு வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. இவன் வந்து குருடா, இவனுக்கு பார்வை கிடைக்காது, இவருக்கு கிடைக்காதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நல்ல தாளந்து பெட்டி போடுறதுக்கு, ஜாபம் கிடைக்கிறதுக்கு மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்ற துதி பாடல் பாடி அடுத்து ஒரு பழங்குடியின மக்கள் வீடு சொன்னார். போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. திருப்பவும் உங்கள் கண்மலையும் பெருமா இருக்கிற கர்த்தாவே, आभार मानतो देवा. இந்த மாலை வேளைக்கு அவங்க கூட ஒரு ஸ்தோத்திரம் ये संध्याकाळी समयासाठी आभार मानतो, स्तुती करतो देवा. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பல கிலோமீட்டர்கள் தாண்டி இந்த இடத்தில் வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் देवा. आभार मानतो कारण मित्र सुवार्ता प्रार्थना दल तो आपल्या एफएमबीवी संस्थाच्या द्वारा प्रभू जी खूप लांबून प्रभू इथे प्रभू मुला विश्वासीला भेट करण्यासाठी तो आम्हाला घेऊन आले, म्हणून आभार मानतो देवा. எங்களை மட்டுமாக காத்து போகும் இடங்களில் எல்லாம் காத்தீரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 2 சபைகளை பார்ப்பதற்கு கிருபை செய்து, அங்குள்ள விசுவாசங்களை பார்ப்பதற்கு கிருபை செய்து, அர்த்தம் நன்றி ஐயா. देवा, आम्हाला तो सांभाळ केलेला आहे, सुरक्षित ठेवलेला आहे. जिथे काही आम्ही गेलेला आहे देवा, मंडळीला भेट करण्यासाठी, विश्वासीला मुलाखत करण्यासाठी देवा प्रभू तो आम्हाला मदत केली, संधी दिली, म्हणून आभार मानतो, स्तुती करतो देवा. குறிப்பாக இந்த வீட்டிலே இப்பொழுது சாயங்கால வேளையிலே அமர்ந்திருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவும், அவரோட மூலமாக அவர்களை நாங்கள் சந்திக்கவும், அவரோட தண்ணீர்களை பெற்று அருந்தவும், சற்று இளைப்பாறவும், அவரிடத்தில் அளவலாவும் அந்த கிருபைக்காக स्तोत्रம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. देवा, तुझी कृपासाठी आभार मानतो कारण प्रभूजी आपल्या आगेवानला भेट करण्यासाठी आणि सुख दुःख प्रभूजी ऐकण्यासाठी तू संधी दिली देवा. प्रभू तू ते आम्हाला प्रभूजी स्वागत करून प्रभू पाणी आणि प्रभूजी जो मेहमानी केलेला आहे प्रभू बदल आभार मानतो, स्तुती करतो देवा. இந்த வீட்டிலே வாழ்கின்ற கணவன் மனைவி 2 பிள்ளைகளை பேராக தனித்தனியாக 5 பிள்ளைகளையும் ஆசீர்வாதம், அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகம் பலம் யாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். हालेलुया देवा, आम्ही धन्यवाद देतो आणि प्रार्थना करतो भाऊ आणि त्याचे कुटुंब आणि प्रभू 2 मुले आणि 3 मुलीसाठी आभार मानतो देवा. त्याच्या कुटुंब भविष्यासाठी आम्ही प्रार्थना करतो. இவர்கள் குடும்பமாக இந்த இடத்தில் ஜீவிக்கவும், இவர்கள் செய்கின்ற வேளாண்மை தொழில், குறிப்பாக விவசாயம், இன்னும் கண்ணகாலி கன்றுகாலிகள் அவர்களுக்கு வேண்டிய சுகம் பலன்
இன்னும் இந்த விவசாயம் நல்ல முறையில் செலுத்தி கொண்டுவதற்கான சூழ்நிலைகள் மழை வளம் யாவும் தந்துள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து மலை நெல்லால் சூழப்பட்ட மோட்டிப்பல்தல் ஆலயம். அறுவடையான நெல்கள். மோட்டிப்பல்தல் ஒரு செழிப்பான கிராமம். மலை வாழையும் அதிகமாக காணப்படும். சரி போதும் சார். உங்களுக்கு கிடைச்சா வேண்டாம், அது புரிஞ்சு வரல. இதில் ஒன்று சின்னது நம்ம பார்த்தா இல்லை இது அதை எடுங்க போதும். टीचर थे, तमिल सिखाने वाले टीचर थे। वो नौकरी करते करते सेवा करते हैं। समझ में आ रहा है क्या? अभी रिटायर्ड हुआ है, अभी बहुत उम्र हो गया, अभी मरते मरते बच गया। डॉक्टर ने बोला अभी बस खाना पिला, जो खिलाना खिला लो, क्योंकि ये अभी बचने वाला ऐसा मरने के हालत से प्रभु ने नया जीवन दिया है। आज सुखरूप हमारे बीच में प्रभु ने लेकर आया है। तो इनको 2 बच्चे हैं। दूसरा बेटा इनके जैसे एफएमबी सेवा काय के लिए दोनों बच्चे काम करते हैं। இவர்கள் அந்த பகுதியிலே மக்களை சந்தித்து காணிக்கை பெற்று தருவதோ இந்த ஊழியர்களை ஜெபக்குழுக்களிலே கலந்து கொண்டு ஜெபிப்பதோ இவருடைய முக்கியமான தொழில். ये नौकरी करते हुए समय निकालकर प्रार्थना प्रभु की सेवा काय के लिए करने में बहुत उत्साहित व्यक्ति है। குடும்பமாக ஒரு ஊழியரை மிஷனரியை தாங்குகிறார்கள். परिवार के साथ एक मिशनरी की स्पॉन्सर करता है। அந்த பகுதியிலே சில மக்களை சந்தித்து காணிக்கை பெற்று தருகிறார்கள். कि इनकी ये जहाँ पर है वो एरिया में प्रार्थना ग्रुप चलाते हैं, चला के कुछ मतलब दान भेंट एकत्रित करके संस्था में भेजते हैं। இங்கே ஜெபக்குழுவில் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய அன்பு சகோதரர்கள் அதிகமாக கலந்து கொள்ளவில்லை. ये ज्यादा से ज्यादा ये लोग टीम के साथ मिलकर सेवकाई में मदद करते हैं। இவருக்கு 2 பிள்ளைகள். इनको 2 बच्चे हैं, 2 பேரும் டாக்டர்ஸ். दोनों डॉक्टर हैं। மகளுக்கு திருமணமாகி அவரும் டாக்டர். बेटी भी डॉक्टर है और उसकी शादी हो गई है। மகளுக்கு சென்ற வாரம் 2வது பிரசவம், இரட்டை குழந்தைகள். और इनका जो दामाद है, दामाद बोलते हैं ना, वो भी डॉक्टर है। तो इनका परिवार में 3 डॉक्टर है। और ये हफ्ता में इनकी बेटी को जुड़वा के जोड़े क्या बोलते हैं, वो जुड़वा बच्चा पैदा हुआ है। இரட்டைப்பான ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். 2 पट आशीर्वाद प्रभु ने दिया है।
சின்ன மகனும் டாக்டர், छोटा बेटा भी डॉक्टर है। இப்படியாக எங்களுக்கு தோளோடு தோள் கொடுக்கக்கூடிய அன்பு சகோதரர். ये भी कंधे से कंधे मिलाकर सेवकाई में बहुत 36 விதேச மிஷனரிகளும் சபை பிரமுகர்களும் சேர்ந்த உபவாச தினம். कि दूसरा राजा 14 अध्याय निकाला काना, दूसरा राजा 14 अध्याय 25 वचन, उसमें ये अमित्तई कौन है और योना कौन है लिखा। ஆண்டவர் இந்த யோனாவிடத்திலே 2ஆம் வசனம் மூலம் பேசுகிறார். कि आप रेफरेंस के लिए लिखना, நன்றி, வணக்கம்.